இந்த கடவுள் அதுதான் நம்முடைய மொத்த சிவிலைசேஷனோட சென்டருங்க. கடவுளும் கோவிலும் தான் நம்ம சிவிலைசேஷனோட சென்டர். காந்தாரம் முதல் காம்போஜம் வரை, கைலாசம் முதல் இலங்கை வரை, தென்னிலங்கை வரை, மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த 56 தேசங்களையும் மகாபாரதம் காட்டின டைம்ல அந்த 56 தேசம் தான் டாக்குமெண்ட் ஆகுது. இந்த இஸ்லாமிய தீவிரவாதிகளும் கிறிஸ்தவ கொடுங்கோலர்களும் உருவாகி உலகம் முழுக்க பரவறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த 56 தேசங்கள் தான் சனாதன இந்து சிவிலைசேஷனல் நேஷனா இருந்தது. இந்த 56 தேசத்தையுமே எடுத்து பாருங்க, ஒவ்வொரு சமஸ்தானமுமே ஒரு ஆலயத்தை அடிப்படையா வச்சுதான் உருவாகி. நல்ல வேளையா பரமசிவன் அருளால் அந்த கோயில் பெருங்குடியில் அவன் திருவடியில் பிறந்தோம், வழி வழியாக மாதொருபாகனுக்கே அடிமை செய்கின்ற குலத்தில பிறந்து அந்த வழக்கங்களை கற்றுக்கொண்டு அந்த வாழ்க்கை முறையை உள்வாங்கி வாழ்வது எத்துணை பெரிய புண்ணியம். ஆப்பா! காரணம் என்னன்னா, டைம் டெஸ்டட், ஃபூல் ப்ரூஃப், பெஸ்ட் ரெஸ்பான்ஸ் மெக்கானிசம், நம்மள நாமளே ஹேண்டில் பண்ணிக்கிறது, இது எத்தனையும் இன்ஹெரிட்டன்ஸா வந்துருது. வந்த பிறகு இங்க நம்ம பிறந்த பிறகும் நம்முடைய ரெஸ்பான்ஸ்லயும் ஏதாவது கொஞ்சம் தடுமாறணும் இல்ல ட்ராக் மாறணும்னா உடனே அந்த வாழ்க்கை முறை லைஃப் ஸ்டைலால அதை அலைன் பண்ணிடுறாங்க. அந்த ஈகோ சிஸ்டம் அலைன் பண்ணிடுது. இந்த நியோ கார்டெக்ஸ் ரீசனிங், அப்டிராக்ட் திங்கிங், ஹையர் காக்னிஷன், இதெல்லாம் அட்மினிஸ்டர் பண்ணுது. இந்த புராணங்களை படிப்பது, சின்ன வயசுலயே இந்த புராண கதைகளை, பிரபஞ்ச வரலாற்றை கேட்பது, புரிந்து கொள்வது, பவர்ஃபுல்லான ரீசனிங்கையும் இந்த அப்டிராக்ட் திங்கிங்கையும் ஹையர் காக்னிஷனையும் பில்ட் பண்ணிடுதுங்கயா.